ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யோமி யோமி நோமி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிவர் ரிவை ஃப்ரூட்டி. இது ஒரு பேராமிசே டேப் டியூல் ஃப்ரூட்டி. இதோட யூசரு ப்ரூக்கி. இந்த யோமியை எதிலிருந்து எடுத்திருப்பாங்கன்னா யோமி கார்லேருந்து எடுத்திருப்பாங்க. இதோட மீனிங்கு ரிவை ரிசரக்ஷனு. இந்த யோமி யோமி நோமியை யாராவது ஒருத்தங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்களால திரும்பி ஒரு டைம் உருட வர முடியும். ப்ரூக் இந்த ஃப்ரூட்டை ஃபர்ஸ்ட் சாப்பிட போஸ்ட்ல இது யூஸ்லெஸ்ன்னு நினைச்சான். ஏன்னா யாருமே உடனே சாக மாட்டாங்க பார்த்தீங்களா. அதனால இந்த ஃப்ரூட் எப்படி ஒர்க் ஆகும்னு அவனுக்கு தெளிவாக தெரியாது. பட் ரம்பர் பெரட்ஸில் இருக்க போஸ்ட்ல ப்ரூக்கு ஒர்க்காக இறந்து போயிருப்பான். அப்போ இவன் சோலி அண்டர் வேர்ல்டுக்கு போயிட்டு ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் பாடியை கண்டுபிடிக்க லேட் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கிட்ட ஆயிருக்கும். ஏன்னா அந்த டைம் அவன் பாடியை சுற்றி ஏகப்பட்ட ஃபாக் இருந்திருக்கும். அதனாலே இப்போதைக்கு நம்ம ப்ரூக்கு லிவிங் ஸ்கெலட்டனாக இருக்கான். பட் இந்த விஷயம் தான் ப்ரூக்கு அட்வான்டேஜாகவும் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா ப்ரூக்கோட டெவல் ஃபுட் மூலமா அவனால் திரும்பி திரும்பி ரிவே ஆக முடியும்ட்டு. அப்படி கிடையாது. ஒன்ஸ் ரிவே ஆயிட்டானா அதுக்கப்புறம் அவனால் ரிவே ஆக முடியாது. ஜஸ்ட் மோட்டல் தான். அவன் இம்மோட்டல் கிடையாது. பட் ஸ்கெலட்டனாக இருக்கனால இம்மோட்டல் மாதிரி சுற்றிட்டு இருக்கான். இந்த ஃப்ரூட்டு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒன்ஸ் செத்ததுக்கு அப்புறம் ரிவே ஆகி வருவான்ல அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் அவனால் சோலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் அவன் பாடிக்குள்ள இருந்து சோலை வெளிக்கொண்டு வருவான். அந்த சோலுமே வால்குள்ளே புகுந்து போகும், பறக்கும், மற்ற ஆட்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். ப்ரூக்கு லிட்ரலி மியூசிக்கையும் சோல் எனர்ஜியும் மிக்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறான். அவனால் ஃபீலிங்ஸையும் வைப்ரேஷனையும் வெப்பனைஸாக மாற்ற முடியும் அண்ட் எனிமையை ஃப்ரீஸ் பண்ண முடியும். இந்த சில்னஸும் கோல்டும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆஃப்டர் லைஃபை. ஏன்னா ஆஃப்டர் லைஃப்ல இருந்து தான் அந்த பவர் எடுத்துட்டு இருக்கான். ப்ரூக்கு இந்த டெல் ஃபுட் மூலமாக சில கீ டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அதெல்லாம் என்னன்னா சோல் சாலிடு, பார்ட்டி மியூசிக்கு, சோல் பரேடு, கான்செப்ட் ஆஃப் சோலி. டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் தான் ப்ரூக்கு அவன் பாடியிலிருந்து எப்படி சோலை வெளிக்கொண்டு வரணும்னு லேர்ன் பண்ணான். இப்போ அதை யூஸ் பண்ணி கோஸ்ட் ஹியூமன் ஹைபிரிடாவே சுற்றிட்டு இருக்கான். இதை தாண்டி இவன் மியூசிக்கோட சோல் எனர்ஜியை கம்பைன் பண்ணுறது மூலமா இவனால சோல் கிங் ஃபார்ம் எடுக்க முடியும். இதுலயும் பிரித்தகோரஸை டேமேஜ் பண்ணது மூலமா நமக்கு தெளிவாக தெரியுது சோலை இவன் பவர்ஸ் டைரக்டா அஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு. இந்த ஃப்ரூட்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரீபிரத்து, ஃப்ரீடம், இட்டர்னல் ஸ்பிரிட். ப்ரூக்கு இந்த ஃப்ரூட் மூலமா செத்து ரிவே ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான் இந்த ஃப்ரூட் மூலமா. இந்த ஃப்ரூட்டோட வீக்னஸ் பார்க்க போஸ்ட்ல ஒரே ஒரு டைம் தான் இந்த ஃப்ரூட் மூலமா ரிவே பண்ண முடியும். மற்றபடி மோட்டல் தான். இந்த யூசர் வந்து மோட்டலா தான் இருப்பாங்க. பட் இந்த ரூலையும் ப்ரூக் வந்து பிரேக் பண்ணியிருப்பான். அதுவும் ஸ்கெலட்டனா மாறினது மூலமா. அதுக்கப்புறம் ப்ரூக்கோட சோல் ஃபார்மை ஸ்ட்ராங்கான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து இன்டர்ப்ட் பண்ணும். இதை தாண்டி ஸ்டாண்டர்டான டெவல் ஃபுட் வீக்னஸ் தான் சி வாட்டர், சி பிரசன்ட் ஸ்டோனு.